ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ரெக்ரூட்மெண்ட்டு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1450 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஜாபுக்கு நம்ம செலக்ட் ஆகி போகும்போது எவ்வளோ சேலரி, முதல் மாதம் நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ ப்ரோ, நமக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ பிடித்தம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான பே ஸ்லிப் தான். ஊராட்சி செயலாளர்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அடிப்படை ஊதியம், ஓகேங்களா. ஸோ பேசிக் பே 15,900 ரூபா நமக்கு வந்து அடிப்படை ஊதியமாக கொடுப்பாங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம்னு சொல்லிட்டு 15,900 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அங்கே கொடுப்பாங்க. இதிலிருந்து தான் நமக்கு பார்த்திங்கன்னா சில படிகள், அதாவது வேஜஸ் நிறைய ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் சேலரியாக வந்து கிராஸ் சேலரி நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி, ஸோ டிஏ அப்படின்னு சொல்லுவோம், டேர்னஸ் அலவன்ஸ், ஓகேங்களா. அகவிலைப்படி. ஸோ இந்த அகவிலைப்படி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி 6 மந்த்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த டிஏ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ டிஏ நம்ம கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா 55%, ஓகேங்களா. நம்ம பேசிக் பேலேருந்து 55% நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த போஸ்டிங் கரெக்டாக அவங்க ஃபில் பண்ணுற டயத்தில் பார்த்தீங்கன்னா 58 அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 15,900லேருந்து 55% நம்ம வச்சு போட்டோம் அப்படின்னா 8,745 ரூபா வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான டிஏ, டேர்னஸ் அலவன்ஸ். அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டு வாடகைப்படி, ஓகேங்களா. ஸோ ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். இந்த ஹெச்ஆர்ஏ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கு சிட்டி வேறுபடும், ஓகேங்களா. ஸோ ஒரு மெயினான ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரியில் பிரிப்பாங்க. அதாவது சிட்டி ஏ, சிட்டி பி, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஏரியா வைஸாக பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு ஹெச்ஆர்ஏ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரில் தான் நம்ம வந்து வேலை பார்ப்போம், ஓகேங்களா. சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வந்து வேலை பார்ப்போம். அதனால் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஆர்ஏ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஹெச்ஆர்ஏ பார்த்திங்கன்னா 400 ரூபா அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஹெச்ஆர்ஏ 400 ரூபா. அடுத்தது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 300 ரூபா கொடுக்குறாங்க. போனஸ் வேஜஸ், சிறப்பு படிகள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலவன்ஸ், ஓகேங்களா, டிஏ. ஸோ டிஏ கிடையாது, இது டிஏ, ட்ராவல் அலவன்ஸ். ட்ராவல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 600 ரூபா நம்ம கொடுக்குறாங்க. டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து நமக்கு எவ்வளோ கிராஸ் சேலரியாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 26,945 ரூபா. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான சேலரி, ஓகேங்களா. ஸோ இந்த சேலரி அப்படியே ஃபுல்லாக கிரெடிட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் கட்டாய பிடித்தம், அதாவது நம்மக்கிட்ட பிடித்தம் கொஞ்சம் பண்ணுவாங்க. என்னென்ன பிடித்தம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காப்பீடு செலவு, ஓகேங்களா. ஸோ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 110 ரூபா பிடிக்கிறாங்க. அடுத்தது புதிய மருத்துவ காப்பீடு, நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா பிடிக்கிறாங்க. பங்களிப்பு ஓய்வூதியம் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஓகேங்களா. இப்போ நார்மலாக ஒரு குரூப் 4 நம்ம செலக்ட் ஆகி ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ ஒரு டைப்பிஸ்ட்டாவோ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எனி அதர் போஸ்டிங், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப் இல்லாமல் மற்றபடி வேறு எந்த ஜாபுக்கு நம்ம போனாலும் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமில் அவங்க வந்து இந்த பேசிக் பே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேசிக் பேலேருந்து ஒரு 10% அவங்க வந்து டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வந்து நம்ம கடைசியாக ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் ஆட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் சிபிஎஸ் அப்படிங்கிறது கிடையாது. டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிடிக்காமலே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகிடும். அடுத்தது விழா முன்பணம், ஓகேங்களா. ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்குமே இந்த விழா முன்பணம் அப்படிங்கிறது உண்டு. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு தீபாவளி வருது, ஒரு பொங்கல் வருது அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு முன்னாடியே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5,000 10,000 இந்த மாதிரி 10,000 இப்போ கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 10,000 நமக்கு வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் சேலரியில் 1,000 அவங்க வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த மாதம் 10,000 ஏற்றி விடுவாங்க.
அடுத்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000 அவங்களே பிடிச்சிருவாங்க நம்ம சம்பளத்துலேருந்து. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த விழா முன்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விழா முன்பணம் இந்த போஸ்டிங்க்கு கம்பல்சரி உண்டு. மற்ற இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா? இந்த 300 இந்த 110 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 410 நமக்கு வந்து பேமெண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? நம்மளுடைய டோட்டல் சேலரி பார்த்தீங்கன்னா ரூ. 26,945. பிடித்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 410. இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 26,535 நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரியை நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான முதல் மாத சம்பளம். இதிலிருந்து ஒரு 200 300 பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜை பொறுத்து வேறுபடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ டிஏ பார்த்தீங்கன்னா 55லேருந்து 58% இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்குள்ளே இந்த 58% இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அடுத்தது இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 8th பே கமிஷன் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 8th பே கமிஷன் என்னென்னா ஊதிய முரண்பாடுகள் எல்லாத்தையுமே கலைஞ்சி சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2027 கிட்ட வரலாம். ஓகேங்களா? 2026 மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 2026 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. 2027 தான் அதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே அந்தந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வரும்போது இந்த சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாறிடும் அப்படின்னா ஸோ இந்த 15,900 பேசிக் பே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வரலாம். ஸோ இப்போ இந்த பேசிக் பேயில் நமக்கு என்ன டிஃபர் ஆகுதோ அது அப்படியே மொத்த டோட்டல் சேலரி ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து ஒரு 24,000 மாறுது அப்படின்னா அகவிலைப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 36,000 இதிலேருந்து ஒரு 10,000 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸோ ஒரு 36,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.